வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ 34 செஸ்ட்டு 35 பஸ்ட்டில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் பார்த்தோம், கிராஸ் கட்டிங். இப்போ கிட்டத்தட்ட சேம் அதே அளவு தான். பேக் க்ளவுஸ் நெக்கு, ஃப்ரண்ட் வந்து வி நெக், அந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இப்போது எப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு வந்து கரெக்டாக இதில் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்க்கான ஸ்பேஸ் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தேவையான அளவு வச்சுக்கலாம். பேக் ஹைட்டு வந்து 13.5 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கான இடம். பேக் வந்து க்ளோஸ் நெக்கு, ஷோல்டர் 14.5, இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் கிராஸு, இங்கேருந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் கிராஸ் லைனை லைட்டாக ஒரு நூல் மேலே ஏற்றி இதில் கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணும்போது இந்த ஹைட்டு லைன் வந்து இந்த கிராஸில் வந்து கொஞ்சம் ஹைட்டு குறையும். அப்போது இங்கே இப்போ 13.5 இன்ச்சு வச்சுருக்கோம், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சது வந்து இன்னொரு 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தையல் தும்பு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கிராஸில் வந்து உங்களுக்கு குறையாமல் இருக்கும். ஸோ அப்போது இந்த லைன் கிடையாது. பேக் கட் பண்ணும்போது இதை மட்டும் கவனிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஹைட்டை கூட்டி வச்சுக்கிட்டோம்னா கிராஸில் வந்து ஹைட்டு வந்து குறையாது. ஸோ இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு இங்கே 2.5 இன்ச்சு இந்த ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து பண்ணிக்கணும். இப்போ சின்ன ஷோல்டரு நம்ம இந்த கழுத்தினுடைய அகலம் க்ளோஸ் நெக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறவங்க சின்ன ஷோல்டருடைய அகலம் எந்த அளவு கேட்டிருக்காங்களோ அந்த அளவை சின்ன ஷோல்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை இங்கேருந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நெக்கோட டெப்த்து எவ்வளோ வேணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சின்ன ஷோல்டரோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அப்போது இங்கேருந்து 3.25 இன்ச்சு நெக்கோட அகலம். இது கஸ்டமருடைய தேவையை பொறுத்து நமக்கு இந்த நெக்கோட அகலம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அளவு நம்ம இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த அளவை வச்ச உடனே நெக்கோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அகலம் கிடச்சிரும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஸ்டிச்சிங் முடித்த உடனே வந்து 3 இன்ச்சு சின்ன ஷோல்டரோட அகலம் வந்து இருக்கும். ஸோ அதான் கணக்கு. இப்போ 3 இன்ச்சு கேட்குறவங்க 3.5 இன்ச்சு கேட்குறாங்கன்னா 3.5 இன்ச்சு, 2.25 கேட்குறாங்கன்னா 2.25, அந்த தேவையான அளவு போக மீதி வந்து நெக் வந்து க்ளோஸ் ஆயிரும். இங்கேருந்து பேக் நெக் வந்து 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. மேலே ஸ்டிச்சிங்குள்ள அளவு போக இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு ஏற்றி 1.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் நெக்கினுடைய ரவுண்டு மார்க் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணணும். ரொம்ப ரவுண்டு க்ளோஸ் நெக்கில் போட் நெக் பண்ண மாதிரி இப்படி பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இங்கே க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரவுண்டு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப்பு வந்து அந்த க்ளோஸ் நெக்கோட ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரவுண்டை தேவைக்கு தகுந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து போயிடும். இந்த நெக்கு ஷேப்பு வந்து கரெக்டாக இது தையல் தும்புக்கு போயிடும். இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இது 3/4 இன்ச்சு வச்ச இடத்துல இருந்து பாடி டிவைடட் பை 6, இப்போ 34 இன்ச்சு செஸ்ட்டு, 5.25 பாடி டிவைடட் பை 6, 5.5 இன்ச்சு 1 வரும், 5.25 இங்கே மார்க் பண்ணி. இப்போ செஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆம்கோல் லைன். செஸ்ட்டு 34, ஷோல்டர் 14.5, பஸ்ட்டு வந்து 35.5, இடுப்பு 30.5. ஸோ 34 செஸ்ட்டு டிவைடட் பை 4 8.5 ப்ளஸ்ஸு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இடுப்பு 30.5, 7.5 இன்ச்சு 1 ப்ளஸ்ஸு டாட்டுக்கு 1 இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போது ஒரிஜினல் 8.5 இன்ச்சு
இந்த 8 இன்ச்சிலிருந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2.25 ஸ்டாண்டர்டு. ஆம்கோலுடைய ஷேப் இங்கேருந்து இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு, அதில் சென்ட்ரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அக்ராஸ் செஸ்ட்டு. ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல், 7.5 இன்ச்சு இருக்கணும். ஏழை 1/4 இன்ச்சு இருக்குது, 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை ஆம்கோல் கீழே இறக்கிக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வரையும்போதே அந்த 1/4 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக கீழே லைட்டாக கீழே இறங்கிரும். ஸோ இப்போது இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு ரெடியாக இருக்கும். பேக்கு ரெண்டுக்கும் சென்டர் பண்ணிவிட்டு பேக் டாட்டோட இடம் பஸ்ட்டு 35.5, 9 இன்ச்சு பஸ்ட்டோட இடம். பஸ்ட்டு 9 இன்ச்சு காலை எடுத்து வச்சுருக்கு. 9 இன்ச்சு பஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி டாட்டு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. லைட்டாக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். டாட்டுடைய இடம் செஸ்ட் லைனு, நெக்கு வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் ரெடி ஆகிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு எப்போவுமே பேப்பர் கட்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பேக் வச்சு பேக் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃப்ரண்ட்டோட மார்க்கு, ஷோல்டர் லைனு, இது நெக் பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அந்த பேக் ஷேப்லேயே வந்து 3/4 இன்ச்சு வச்சு இந்த பேக்கோட ஷேப்பில் இங்கேருந்து இதை ஸ்ட்ரைட் லைன் முதல்ல எடுத்துக்கோங்க. இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அக்ராஸ்னுடைய இடத்துல அக்ராஸோட இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஆம்கோலினுடைய லைன் இங்கேருந்து போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து கழுத்தினுடைய அகலத்தை
இதில் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து 6.5 இன்ச்சு, நெக்கினுடைய ஹைட்டு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நெக்கோட பாயிண்ட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போது வி நெக்கு இந்த அக்ராஸ் செஸ்டினுடைய இடத்துக்கு நேரம் இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து வி நெக்கை அப்படி கொடுத்துக்கலாம். இந்த வி நெக் ஷேப் வந்து கொஞ்சம் வி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக கொடுத்தா இந்த வி நெக் வந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து அப்படி கொடுத்துருங்க. இப்போது மேலே இருந்து 9 இன்ச்சு பஸ்டோட இடம் 1/4 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா இறக்கி வச்சுக்கோங்க. பேக்கோடைய ஹைட்டு இந்த கரெக்டான ஒரிஜினல் ஹைட்டோட இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ பஸ்டோடைய லைன் இது. இப்போ இங்கேருந்து பஸ்ட்டு டிவைடட் பை 12 அப்போது 35.5 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். 3 இன்ச்சுக்கு நம்ம 3 இன்ச்சாக 1 பாயிண்ட்டை வச்சு இது வந்து அண்டர் பஸ்டினுடைய இடம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். பேக்குடைய லைனில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதிகபட்சம் 1 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பஸ்ட்டு 35.5 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இது ஸ்ட்ரெயிட்டு அதே அளவை நீங்கள் இங்கே அளந்து கூட வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இதில் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே மேலே உள்ள அந்த இடத்துக்கு பிரின்சஸ் கட்டில் மேல் லைனில் பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்போ அப்படியே அந்த ஷேப்பு இங்கேருந்து பஸ்டோட இடத்துல பேக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 9 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. 35.5 17.75 ப்ளஸ் 1 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்னுடைய ஷேப்பை இதிலேருந்து கொடுங்க. நம்ம பேக்கில் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததுனால அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. பெண்டு ஷேப்பு அதில் பேக்கில் கொடுத்துருந்தா இதுலேயும் பெண்டு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததுனால இப்படி ஸ்ட்ரைட் கொடுத்துக்கோங்க. இப்போது சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேக்கை
இந்த ஷேப் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த இடம் கிடச்சிரும். இப்போது செஸ்ட்டோட இடம் இங்கே இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இங்கேருந்து கொடுங்க. இந்த 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இந்த ஸ்ட்ரைட்டில் இங்கேருந்து எடுங்க. அதில் டச் ஆகிற மாதிரி இந்த ஷேப்பு இங்கேருந்து எடுத்துக்கணும். செகண்ட் லைனில் இதில் இப்போது இந்த ஷேப்பை இதிலிருந்து லைட்டாக அப்படி பெண்டு கொடுத்துட்டு, இப்போ இந்த ஷேப் இதில் இருக்குது. இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த ஹைட்டும் சேமாக வர்ற மாதிரி இதிலேருந்து நம்ம கப் ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையும் செக் பண்ணி எடுத்துக்கணும் ஹைட்டுக்கு. அப்புறமா ஆம்கோல் சைடை எடுத்துக்கலாம். இப்போது இடுப்பு 30 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. நாம் இங்கேருந்து 2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் தையல் தும்பு வச்சுக்கணும். இப்போ 2 இன்ச்சு இருக்கக்கூடிய அளவு இங்கே வச்சுக்கணும். இடுப்புக்கு நேராக 2 இன்ச்சு டாட் பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த 2 இன்ச்சு நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த பக்கம், 1 இன்ச்சு இந்த பக்கம், இந்த ஷேப்பை இங்கேருந்து அப்படியே இங்கே எடுத்துருங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த ஷேப்பில் நீங்கள் இந்த பக்கம் தள்ளி வந்தாலோ இந்த பக்கம் தள்ளி வந்தாலோ அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை டாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதிலேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டா சரியாக இருக்கும். இங்கே இப்போ நாம் இடுப்பு பகுதியில் இங்கேருந்து 2 இன்ச்சு. இப்போ இங்கே மீதி இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து டாட் பாயிண்ட்டுக்கு நேராக இருந்து இந்த ஷேப் இதில் கொடுத்துட்றோம். தையல் தும்புக்கான அளவு அதே மாதிரி இங்கேருந்து இதிலேருந்து தையல் தும்பு கொடுத்துடலாம். இதுக்கு இங்கிட்டு ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கே வந்துடும். ஊக்குப்பட்டிக்கு தையலுக்கு இந்த டாட்டுக்கு வந்து இந்த சைடு டாட் கொடுத்துடலாம். இப்போது இங்கே ரெடி கிடச்சிருக்கும், இங்கே ரெடி கிடச்சிருக்கும். இது ரெண்டையும் செக் பண்ணணும். 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா 30 இன்ச்சு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு டாட் பாயிண்டில் இடுப்போட அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அண்டர் பஸ்டோட இடத்த இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அண்டர் பஸ்னுடைய இடத்துல இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அதே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே வச்சுட்டு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கேருந்து 1/2 இன்ச்சு இங்கேருந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு பிரின்சஸோட ஷேப் எடுக்கிறது இது லைனு, இது ஸ்ட்ரெயிட்டில் இருந்து இங்கே லைட்டாக அப்படி ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பாயிண்ட்டு. இப்போது இங்கே அண்டர் பஸ்டோட இடம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த அண்டர் பஸ்னுடைய இடத்துல பிரின்சஸ் கிட்ட கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுக்கும். இதில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி அந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு இங்கே அண்டர் பஸ்ட்டில் டச் ஆகிற மாதிரி பொசிஷன் வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஷேப் இதில் எடுத்துருங்க. இப்போ அதே இது இங்கேருந்து இடுப்பினுடைய பொசிஷனில் கரெக்டாக அந்த லைனில் சேர்கிற மாதிரி இங்கேருந்து இதை எடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான இடம். இப்போது அதே ஷேப்பை நம்ம இங்கேருந்து இங்கே பஸ்டோட இடத்துல இந்த ஷேப்பை அப்படியே கொண்டு போயிடணும். இதில் இப்போ இங்கேருந்து இந்த லைனில் கரெக்டாக டச் ஆகிற பொசிஷனில் வச்சுட்டு இந்த செகண்ட்லேருந்து இந்த லைனை இப்படி எடுத்துகிட்டு இப்போது
இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அளந்து பார்க்கணும். இப்போது 5.25 1 பாயிண்ட்டு, அந்த 5.25 1 பாயிண்ட் இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த இடத்த எங்கே வருதுன்னு பார்த்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆம்கோலினுடைய இடம் இங்கேருந்து ஆம்கோலினுடைய ஷேப் இதில் வரைஞ்சிக்கணும். இப்போ ஆம்கோல் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா இங்கேருந்து 4.25 1 பாயிண்ட்டு, 4.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இதிலேருந்து செக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7.5 இன்ச்சு ஆம்கோல் வரணும். கொஞ்சம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கணும். ஆம்கோலுடைய அளவை 4.25 இங்கே வைக்கணும். கால் இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை நம்ம இதில் கம்மி பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சை நம்ம லேசாக இதில் கம்மி பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச்சு இதில் 1/4 இன்ச்சுங்கிறதுனால லைட்டாக அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் வந்து அது நீங்கள் இந்த ஷேப் வரையும் போதே இப்படி இங்கேருந்தே கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு ஆல்ரெடி இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக இருக்குது. இந்த மார்க்கையும் பண்ணிவிட்டு இந்த மார்க்கையும் பண்ணிவிட்டு இந்த லைனை இதில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது வித்தியாசம் வந்துடக்கூடாது. அதுக்காக இப்படி கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லைனில் கரெக்டாக ஜாயின் பண்ணுற லைன் இங்கே கரெக்டாக இருக்கும். இங்கே கீழே உள்ள இந்த பொசிஷனையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடங்கிறத கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து இந்த ஷேப்பை பெண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா இந்த லைனில் கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ இங்கேருந்து இதனுடைய ஷேப் வந்து நம்ம வந்து இது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிட்டோம். அதே இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து இந்த கப் ஷேப்பை பார்க்கணும். கரெக்டாக வந்து 5.25 இருக்குது. இந்த 5.25 இங்கேருந்து இங்கே வச்சுக்கணும். இங்கே அதே மாதிரி லைட்டாக கிராஸ் கொடுத்து இப்போ கட் பண்ணிடலாம். பூக்குப்பட்டி தைக்கிறவனை வீ நெக்குங்கனால இப்படி கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீ ரெண்டும் கரெக்டாக சேர்ந்துடும். இது அர்க்காத்து எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. சென்டரோட அர்க்காத்து இதை வச்சு லைனிங்கில் அப்படியே எடுத்துடலாம். டாட்டுடைய இடம் அதே மாதிரி இந்த பொசிஷன் ஒட்டிடலாம். இந்த ஷேப்பு கரெக்டாக நம்ம ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டோம். அந்த லைனில் நம்ம எடுத்த ஷேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங்கில் அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த கிளாத் இருக்கிறதுல இப்படி வேஸ்ட் ஆகாமல் இந்த பீஸ் இங்கே ஸ்ட்ரைட்டில் இந்த கரை பக்கத்தை கரையை கழித்து இந்த ஸ்ட்ரைட்டில் இப்படி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அந்த துணியினுடைய வியூ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இதில் தையல் தும்பு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன். ஏன்னா இங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரை எண்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வரணுன்னா இந்த லெவல் பார்த்து இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே இதை மார்க் பண்ணிடலாம்.
நெக் வந்து இங்கே இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஊக்கு பட்டிக்கிட்டு அதே மாதிரி அப்படியே மார்க் பண்ணிடலாம். பேப்பரை அப்படியே வந்து காப்பி பண்ணிடுறோம். இங்கே டாட் பாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தையல் தும்புக்கிட்டே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இங்கே மார்க் ஊக்கு பட்டிக்கிட்ட மார்க் போடுறது வந்து அந்த ஷேப் நம்ம பட்டிக்கு மார்க் பண்ண அந்த ஷேப்பை அப்படியே அந்த தையல் தும்பு மார்க்கை கரெக்டாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா சேம் அந்த பொசிஷன் அப்படியே கிடச்சிரும். டாட்டுக்கு இங்கே டாட்டோட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிங் பண்ணும்போது கீழே எல்லாம் கரெக்டாக மார்க்கில் வெட்டிட்டு இந்த சைடில் மட்டும் தையல் தும்பு நம்ம பிடிக்கக்கூடிய அளவு தையல் தும்பு வச்சுக்கணும். டாட் பக்கத்தில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. தையல் தும்பு பிடிக்கிற இடத்துலையும் கூட நீங்கள் இதில் கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அளவு வந்து மாறாது. இங்கே இந்த சென்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பாகத்தை எடுத்துட்டோம். இதோட பீஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த போர்ஷன் எடுக்கணும். துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டுடைய அளவு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வியூ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடுறோம். இது சைடோட மார்க்கு, இது சைடோட மார்க்கு. இந்த சென்டர் இடத்த கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் இங்கே கரெக்டாக அதில் அப்படியே காப்பி பண்ணி கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இந்த பக்கம் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். அதே மாதிரி இதுலேயும் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விடணும். இது சென்டரோட இடம். சைடோட மார்க்கு இதில் பண்ணிடணும். இங்கே தையல் தும்பு அந்த சைடு தையல் தும்பு வச்ச மாதிரி இந்த சைடில் தையல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு சைடில் இருக்காத்து இந்த சைடாக இருக்காத்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் தையல் தும்பு வந்து கரெக்டாக நம்ம அதில் என்ன வச்சுருக்கோமோ ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கலாம். சைடில் பிடிக்கக்கூடிய இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கோட நெக்கை கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கட் பண்ணிட்டோம்.
இங்கே ஜாயின் பண்ணும்போது ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கவர் தட்டு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போது இதோட கை அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக இங்கே வந்துடும். அது என்ன கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது. ஸோ இப்போது இதோட கையை வந்து கட் பண்ணிடலாம். கையினுடைய ஹைட்டு மேலே கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். 5.5 இன்ச்சு கை ஹைட்டு, 6 இன்ச்சு ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு 15 இன்ச்சு ஆம்கோல், 7.5 1 இன்ச்சு மைனஸ் 6.5 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு, 15 இன்ச்சு 7.5 இன்ச்சு லைனில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். 7.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனு 6.5 3.25க்கு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நார்மல் கையே கட் பண்ணிடலாம். ரெண்டாவது செகண்ட் லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் வச்சுட்டு இதிலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இது போயிடணும். இந்த இடம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். அப்போ தான் அந்த இடத்துல கை தூக்கும்போது மேலே கை ஏறிட்டு வராது. அந்த ஷேப்பு இந்த 1/2 இன்ச்சு லைன் போடுறது அதுக்காண்டி தான். இப்போ கவர் தட்டு வந்து அதே பொசிஷனில் அந்த 1/2 இன்ச்சில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த ஷேப் இதிலேருந்து இதில் கொடுத்துடலாம். இப்போ கையினுடைய லூஸ் வந்து 11.75 5.75 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ கையினுடைய ஷேப் லைட்டாக அந்த கவ் கொடுத்து அதே இது இங்கேயும் அதே ஷேப் கொடுத்துடலாம். இப்போ கையை கட் பண்ணிடலாம். இங்கே அக்காத் கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ சேம் மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் இப்போ கையோட ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ஷோல்டர் தையல் இந்த சைடில் ஜாயின் பண்ணி பாடி முண்டாவை இழுத்து கை குளிர கொடுத்து அடித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பிரின்சஸ் கட் வந்து பேக்கு க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து வி நெக்கு, ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேப்பரில் இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.